அனைவருக்கும் வணக்கம். மகான்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள் அனைவருடைய நோக்கமும் குறிக்கோளும் ஒன்றுதான். இந்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் அவர்களுடைய வழிகள் வேறுபட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் சென்று சேர்கிற இடம் என்பது ஒன்றுதான். இதற்கு காஞ்சி மகா பெரியவர் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவரிடம் சென்று திருவெம்பாவை பெரியதா, திருப்பாவை பெரியதா என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், திருவெம்பாவை எழுதிய மாணிக்க வாசகர் அவருடைய முதல் எழுத்தை இப்படி தொடங்குகிறார், ஆதியும் அந்தமும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது முதல் எழுத்து நெடில் ஆ. ஆண்டாள் அம்மையாருடைய பெயருடைய முதல் எழுத்து ஆ. அதேபோல் ஆண்டாள் அம்மையார் பாசுரம் எழுதுகிற பொழுது இப்படி தொடங்குகிறார், மார்கழி என்று தொடங்குகிறார். முதல் எழுத்து மா. ஆகையால் ஆண்டாள் அம்மையார் எழுதுகிற பாசுரத்தினுடைய முதல் எழுத்து மாணிக்க வாசகனுடைய முதல் எழுத்தோடு தொடங்குகிறார். அதேபோல் மாணிக்க வாசகர் எழுதிய திருவெம்பாவை முதல் எழுத்து ஆண்டாள் அம்மையாருடைய ஆ என்கிற எழுத்தோடு தொடங்குகிறார். ஆகையால் ஆண்டாள் அம்மையார் மாணிக்க வாசகர் மீதும், மாணிக்க வாசகர் ஆண்டாள் அம்மையார் மீதும் மிகுந்த மரியாதையோடு இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் சிலர் ஏற்றுக்கொண்டு சிலர் சிரித்தார்களாம். உடனே காஞ்சி மகா பெரியவர் சொன்னாராம், அதனுடைய அதாவது திருவெம்பாவினுடைய முதல் எழுத்து ஆ, திருப்பாவினுடைய முதல் எழுத்து மா, இரண்டையும் சேர்த்தால் ஆமா ஆமா என்று வருகிறது என்று சொன்னவுடன் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். நன்றி, வணக்கம்.